அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலை நேர தலைப்புச் செய்திகள். பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் 2வது முனையத்தின் பணிகள் இந்த ஆண்டு தொடங்கும் என்று விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு நேற்று உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி அடுத்த குளிர்காலத்துக்குள் விமான நிலையத்தின் 30 புதிய வாயில்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் நாட்டின் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களையும் உள்நாட்டு விமான போக்குவரத்திற்கு பயன்படுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்கள் மீதான உடல் ரீதியான தண்டனையை தடை செய்வதற்கான புதிய சட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நேற்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் அனைத்து வகையான உடல் ரீதியான தண்டனைகளும் தடை செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்களுக்கு செவிசாய்ப்பது மற்றும் அவர்கள் தொடர்பான பிரச்சினைகளை குறித்து அவர்களின் கருத்துக்களை வரவேற்பது போன்ற விதிமுறைகளும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீலங்கன் விமான சேவை கொழும்பிலிருந்து தாய்லாந்தின் பாங்காக் நோக்கி முற்றிலும் பெண் விமானிகள் மற்றும் பணிக்குழாமுடன் விசேட விமானம் ஒன்றை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளது. கட்டநாயக்க விமான நிலையத்தில் இருந்து காலை 7:30க்கு புறப்பட்ட இந்த விமானம் பாங்காக் சென்று மாலை 4:20க்கு மீண்டும் நாடு திரும்பியதாக தெரிவிக்கப்படுகிறது. அனைத்து பெண்களின் தைரியம் மற்றும் அர்ப்பணிப்புக்கு கௌரவம் அளிக்கும் விதமாக சர்வதேச மகளிர் தினத்தன்று ஸ்ரீலங்கன் விமான சேவை ஒவ்வொரு ஆண்டும் விசேட விமானத்தை இயக்குகிறது. இம்முறை இந்த விசேட விமான பயணத்தில் 130க்கு மேற்பட்ட பயணிகள் பயணித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தையில் கோழி இறைச்சியின் விலை தற்போது படிப்படியாக அதிகரித்து வருவதாக அகில இலங்கை கோழிப்பண்ணை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் மாதலி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலை அதிகரிக்கும். அத்துடன் கோழி தீவன பற்றாக்குறையால் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலை அதிகரித்து வருகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை திறம்பட செயல்படுத்துவது தொடர்பில் அந்த அமைச்சின் தேசிய நடவடிக்கை குழு ஒன்று கூடி கலந்துரையாடியுள்ளது. அமைச்சின் செயலாளர் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க தலைமையிலான இந்த குழுவில் சுகாதார அமைச்சு மற்றும் அதனுடன் இணைந்து நிறுவனங்களின் 37 தலைவர்கள் உள்ளடங்கியுள்ளனர். இந்த கலந்துரையாடலின் போது சுகாதாரத்துறையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதற்கு தேவையான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சுகாதார சேவையின் பல்வேறு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பணிக்குழாம் ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் எனவும் குறித்த வழிகாட்டுதலின் குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கம்பகா கிரித்தவிட்ட பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த துப்பாக்கிச் சூட்டில் 2 காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 மோட்டார் சைக்கிளில் உதிரி பாகங்கள் விற்பனையில் ஈடுபட்டிருந்த 2 குறிவைத்து தாக்கியுள்ளனர். இதன்படி காயமடைந்த 20 கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் தேங்காய் பற்றாக்குறை காரணமாக உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி விலைகள் மூடப்பட்டதால் சுமார் 4,50,000 பேர் தங்களது வேலைகளை இழந்துள்ளனர். நாட்டின் தேங்காய் உற்பத்தியில் கணிசமான பகுதி ஏற்றுமதி செய்யப்படுவதால் உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு தேங்காய் எண்ணெய்க்கு 15% வட் செலுத்த வேண்டியிருப்பது நியாயமற்றது என்று தொழில்துறையினர் கூறுகின்றனர். இது உள்ளூர் கைத்தொழில்களை நடத்துவோருக்கு இடையூறாகவும் அத்தொழிற்சாலைகள் முடங்குவதற்கு காரணமாகவும் அமைந்துள்ளதாக பாரம்பரிய உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எதிர்வரும் 10ஆம் 11ஆம் திகதிகளில் தற்போது நிலவும் வெப்பமான வானிலை தற்காலிகமாக மாற்றமடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் குறிப்பாக கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும்.
ரத்தினபுரி, காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களின் மாலை அல்லது இரவில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மொனராகலை மாவட்டம் வெள்ளவாய தனமல்வில பிரதான வீதியில் ஊவாகுடா ஒயா பகுதியில் 2 லொரிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக ஊவாகுடா ஒயா போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தின் போது 2 லொரிகளில் பயணித்த இருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் தனமல்வில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அம்பாந்தோட்டை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டி கட்டுக்கஸ்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகாவலி கங்கைக்கு அருகே நேற்று மாலை சிதைவடைந்த நிலையில் ஆண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கட்டுக்கஸ்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். 45 முதல் 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதுடன் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதுகை பெரக்கிதர பிரதேசத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் மோட்டார் சைக்கிள் மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து நேற்று காலை 7:40 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் செலுத்தினர் படுகாயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போக்குவரத்து பணியில் ஈடுபட்டுள்ள சில அதிகாரிகள் மீது பல்வேறு நபர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் அந்த குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மையை அதிகாரிகளின் சீருடையின் கேமராக்களை அணிவதன் மூலம் இதனை சரிபார்க்க முடியும் என்றும் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சாலை பாதுகாப்புக்கு சொந்தமான துணை போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் ஹிதேகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜனஹிந்த சந்திக்கு அருகே சனிக்கிழமை காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஹித்கேம போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியில் வலதுபுறமாக திரும்ப முயன்ற போது மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் 2 செலுத்துனர்களும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த நபர் ஒருவரும் படுகாயமடைந்துள்ள நிலையில் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒரு மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கல்சியம் நீக்கி திரவத்தை அருந்திய நபர் ஒருவர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். இதன்போது கச்சாய் தெற்கு கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த பேரம்பலம் யோகேஸ்வரன் வயது 64 என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்றைய தினம் அவரது வீட்டில் இருந்த கல்சியம் நீக்கி திரவத்தை அருந்தியுள்ளார். இதனையடுத்து அவர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக வாகனத்தில் ஏற்றப்பட்டிருந்த சுமார் 800 கிலோகிராம் கடல் அட்டைகளை இந்திய கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அத்துடன் சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. தூத்துக்குடி கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் புதுக்கோட்டை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது யோதி நகர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு வாகனத்தை சோதனையிட்டுள்ளனர். அதில் பிளாஸ்டிக் கேன்கள் மற்றும் மூட்டைகளில் கடல் அட்டைகள் இருந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.